இன்றைக்கி காடை ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்காக நான் கடாயில் மிளகு, சீரகம், சோம்பு சேர்த்து வறுத்துக்கிறேன். இதை வறுத்துட்டு ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அதே கடாயிலே எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சோம்பு, வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கலாம். இது கூட இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் சேர்த்து இடிச்சிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்க காடை, மஞ்சள் தூள், உப்பு சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க மிளகு, சீரகத்தையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இதை கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி 15 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். அப்பப்போ மூடியை திறந்து கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா குக்கான பிறகு கடைசியாக கொத்தமல்லி தூவிக்கிறேன். பிறகு காரம் பத்தலைன்னா இன்னும் கூட நீங்கள் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்பவே டேஸ்டியான காடை ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.